என்னோட 10 மந்த்ஸ் பேபி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டான்னு பார்க்கலாங்களா? மார்னிங்க்கு கவர்மெண்ட்ல குடுத்த சத்து மாவுங்க. அது ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இந்த கரண்டியில. அது கூட நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா காய்ச்சிக்கிட்டேங்க. இதுதான் பாப்பாக்கு குடுக்குறேன் காலையில. இந்த சத்து மாவு கூழ் வந்து அவ அவ்வளோக்கு சாப்பிட மாட்டா. ஏன்னா கொஞ்சம் தருதருன்னு இருக்கிற மாரி இருக்குங்க. அதனால அவளுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனாலும் ஊட்டி விட்டு பழகிட்டு இருக்கேங்க. மதியத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, தக்காளி ரசம் தாங்க வச்சிருந்தேன். புளி எதுவுமே சேர்க்கல. புளி சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சீரக மிளகெல்லாம் கொஞ்சம் அளவா சேர்த்துட்டேங்க. தக்காளி ரசம் எப்பவும் போல வைப்பேன் இல்லைங்களா? அதுதான் சேர்த்து செஞ்சிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டா. ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த 2 கிழங்குமே அவ சாப்பிட போறது இல்லைங்க. இதில கொஞ்சம் தான் சாப்பிடுவா. மிச்சம்லாம் நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நார் நாரா இருக்கா. அத சாப்பிடுறப்பயே அவ உமட்டுற மாரி ஒரு மாரி வாய் வாய்ன்னு பண்ணிட்டே இருக்கா. அது எல்லா கிழங்குலயும் அப்படிதான் இருக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குட்டி தோசை ஊத்திட்டேங்க. அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து பால் ஊத்தி நல்லா பெசஞ்சு ஊட்டி விட்டுட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.